கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மகிமையான நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த மகிமையான சத்தியத்தை நாம் தியானம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 வசனத்தை நாம் கம்பேர் பண்ணி இந்த வசனத்தை தியானம் பண்ண போகிறோம். 2 வசனம். அதில் முதலாவது வசனம் மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் இயேசு ராஜாவுக்கு நல்லா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நல்லா கவனிங்க. யாருக்கு பாதாளம்? யாருக்கு பாதாளம்? மரணத்துக்கு தான் பாதாளம். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு பாதாளம்? சொல்லுங்க, பாதாளம் யாருக்கு? மரணத்துக்கு. எது மரணம்? எங்கூட பேசுங்க. மரணம் என்றால் என்ன? ஏறக்குறைய 3/4 மணி நேரம் நான் உங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு ப்ரீ பிரசங்கம் உங்களுக்கு பண்ணியாச்சு. மறுபடியும் சொல்லுங்க, மரணம் என்றால் என்ன? வாய்த்தன் சொல்லுங்க. தேவனை துதிக்காமல் இருப்பதே மரணம். மரணம் உன்னை துதிப்பதில்லை, பாதாளம் உன்னை, ஆண்டவரே பாதாளம் உம்மை போற்றாது என்று நாம் சங்கீத புத்தகம், ஏசாயா புத்தகத்தில் நம்ம பார்த்துட்டோம். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்ற, யாரெல்லாம் தேவனை துதிக்கலையோ அது மரணம். எது மரணம்? மரணம் எது? மரணம் என்றால் என்ன? தேவனை துதிக்காதது மரணம். சரி, மரணம் எது? மரணம் உலகத்தின் அதிபதி தான். என்னது? மரணம். இந்த மரணத்தை தான் பாதாளம் இழுத்துக்கும். ஆக தேவனை துதிக்காமல் தன்னை துதிக்கிற, தன்னை பெருமைப்படுத்துகிற, நல்லா கவனி. அவங்களாம் அதட்ட மாட்டியாடா, விளையாடிங்கிற எடுறா. எல்லாம் கூர்ந்து கவனமாக கேளுங்க. குழந்தைகளை கொஞ்சம் ஜக்கத்தையாக பிடிங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. மறுபடியும் எல்லாம் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசி. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ தள்ளி உட்கார்றா. ஓகே, நீங்க இங்க உட்கார்றான்னு விளையாடி நிக்கிறீங்க சர்ச்சில் வந்து. வாசி, மெல்ல வாசி. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யாருக்கு பாதாளம்? மறுபடியும் சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் போவேன். பாதாளம், அதாவது மரணம் என்றால் என்ன? சரி, யாருக்கு பாதாளம்? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். யாருக்கு பாதாளம்? மரணத்திற்கு பாதாளம். எடுத்துக்கலாம், சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி எடுங்க. யாருக்கு பாதாளம்? மரணத்திற்கு பாதாளம். மரணம் என்றால் என்ன? சொல்லுங்க. தேவனை துதிக்காமல் இருப்பது மரணம். ஓகே. எது மரணம்? உலகத்தின் அதிபதி மரணம். உலகம்னா என்ன? சிருஷ்டிக்கப்பட்டது, கண்ணில் காணக்கூடியது. ஆக இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு இந்த பூமியில நடமாடி தனக்கென்று பெருமை சேர்க்கிற பெருமைக்காரர்களுக்கெல்லாம் மரணம் வரும். ஏன்னா அவங்க தேவனை அறியல. ஆமேனா? உண்மையா இல்லையா? அவங்க யார் அறியல? சொல்லுங்க, யார் அறியல? தேவனை அறியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழுந்தார். தேவன் அவரை எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவரை எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னதை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கே 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. கையை ஊத்துறாமன்னு சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவை யார் எழுப்பினது? தேவன் எழுப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அவரை மரணமானது அவரை கட்டி வைக்க முடியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாள்ல உயிரோடு எழுந்து விட்டார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அவங்க எல்லாரும் எங்க வந்து சேர்றாங்க? சபையில வந்து சேருகிறார்கள். ஆக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கல் என்பது தேவனுடைய
குமாரன். தேவன் தம்முடைய குமாரனை மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுப்பினார் என்று யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே சபையில வந்திருக்கிறாங்க. சபையில வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். முன்னாடி ஒவ்வொருத்தனும் மரணம்னா என்ன? தற்பெருமை, யாம் பெருமை, இந்த உடல் பெருமைக்காக ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு சபையில வந்து யாரை மகிமைப்படுத்துகிறோம்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். மூன்றாவது நாள் எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் எனக்காக, அவர் மனிதனாக பூமியில வந்து எனக்காக பாவங்கள், என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் துக்கங்கள், என் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் மரித்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக கல்வாரி சிந்தி அவர் மரித்தார். அவர் அந்த கேடு அடைந்திருந்து மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஒருவரும் வைத்திருந்த புதிய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இரண்டாவது வசனத்தை காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எந்த திறவுகோல்? எதுக்கு திறவுகோல் வச்சிருக்கிறாராம்? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும். மரணம் என்றால் என்ன? யாருக்கு பாதாளம்? மரணத்திற்கு பாதாளம். எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. யாருக்கு பாதாளம்? மரணத்துக்கு தான் பாதாளம், ஆனா ஜீவனுக்கு பரலோகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது ஜீவன் என்றால் தேவனை ஆராதிப்பது ஜீவன். அல்லேலூயா. என் தேவனுக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் தெரியுமா? உயிரை கொடுப்பது. உயிரை கொடுப்பதுதான் அன்பு. சபையில அன்பு. அன்புக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புனா என்ன? கொடுப்பதுதான் அன்பு. கொடுத்து நிறைவேற்றுவது தான் அன்பு. தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்து விட்டு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? தேவன் அன்புள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதி வந்து மனிதர்களுக்குள்ள இந்த விஷத்தை ஊத்திட்டான். அதனால மனுஷன் மரணம் ஆயிட்டான். இந்த மரணத்துக்கு தான் பாதாளம். பாதாளம் அதாவது யாருக்கு பாதாளம் என்றால் மரணத்திற்கு தான் பாதாளம். இந்த பிசாசுக்கு தான் பாதாளம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்குள்ள மரணம் இல்லை. அவன் ஒரு நடுநிலையில இருந்தான். இந்த மரணத்துக்கு அதிபதி ஆகிய, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன், இந்த உலகத்தின் அதிபதி தேவன் இல்லை. அதாவது குமாரனுடைய மரணம் இல்லை. குமாரன் மரிக்கணும். ஏன்னா அப்பாவின் சித்தம் குமாரன் செய்யணும். ஆனால் ஏதேன்ல போயிட்டு இயேசு கிறிஸ்து மரிக்கலாம் தேவையில்லை, நீங்கள் சாகலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுக்குள்ள மரணத்தை, அந்த பாவத்தை, அந்த விஷத்தை உள்ள ஊத்திட்டான். அதனால மனுஷன் பாதாளத்துக்கு போனான். ஆனால் தேவனுடைய குமாரன் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்ததும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவ சபையில, இந்த சபையில வந்து தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுக்கிறோம். நமக்கு பாதாளம் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை அவர் வைத்திருக்கிறார். அவர் எனக்குள்ள இருந்த மரணத்தை அவர் லாக் பண்ணிட்டாரு. தேவனை ஆராதிக்கும்படியா என்னை வைத்திருக்கிறார். தேவனை துதிக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லாமா? இப்ப ரோமர்கள் நிருபம் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 10:9.
வேகமா வாசி. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உன் இருதயத்திலே விசுவாசிக்கணுமாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்க விசுவாசிக்கணும்? உன் இருதயத்தில். இயேசு கிறிஸ்து 3வது நாள்ல உயிரோட எழுந்துட்டார். ஏன் எழுந்தாரு? மரித்தோர் அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்ப போறாரு. பாவிகள் எல்லாருமே, உலகத்துல பிறந்து வளர்ந்த அத்தனை பாவிகளையும் அத்தனை மனுஷரையுமே கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்ப போறாரு. அப்படி உயிரோடு எழுப்பும் போது அவன் செஞ்ச பாவம் அப்படியே இருக்கும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், 2ஆம் மரணமாகிய கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த முதல் பிரசங்கத்திலேயே பார்த்தா இந்த ரகசியத்தை வச்சு தான் பேசுறாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி, ஐயோ நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுவேன், என் மனசாட்சியை சாகடிச்சிட்டு இந்த மாம்சத்தின் இச்சையை ஆத்துமாவில் தண்ணி போல குடிச்சனே, அன்னைக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் நான் உயிரோடு எழுந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் அக்கினி கடலுக்கு போகணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு திகில், ஒரு திக், அப்பா நான் செஞ்சனே பாவம், ஒரு பயம், ஐயோ நான் பாவி அல்லவா, அந்த 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 நியாயத்தீர்ப்புனால நான் என்ன செய்வேன், என்னை யார் காப்பாற்றுவாங்க, என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாவி என்ற உணர்வு உள்ள வரும் பாருங்க, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த பாவம் அத்தனை பாவங்களையும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே தேவன் மன்னித்து அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கையை வித்துறாமன்னு சொல்லாமா? யாரெல்லாம் நான் பாவி என்று உணர்கிறார்களோ, நாம் பாவி என்று இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து, நித்திய நியாயத்தீர்ப்பை குறித்து என்னை உயிரோடு எழுப்பும் போது நான் செய்த, உங்க மனசாட்சிக்கே தெரியுங்க, நான் பாவி என்ற உணர்வு ஏற்பட்டுட்டு, ஆண்டவரே ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை யார் காப்பாற்றுவாங்க, என்னை யார் அந்த நரகத்திலிருந்து மீட்டு கொள்ளுவாங்கன்னு சொல்லி உங்க மனசு ஏங்கும். அந்த ஏக்கத்தில் என்னை பெத்த அப்பாவால முடியாது, அம்மாவால் முடியாது, என் கணவனால முடியாது, என் சொந்த பந்தத்தால முடியாது, அல்லது என்னுடைய பணம் காசு பணம் என் வேலை எதுனாலுமே முடியாது, எனக்குன்னு யாருப்பான்னு சொல்லி நீ தன்னந்தனிமையில் இருப்ப. தேவன் உன்னை பரிசுத்த ஆவியினாலே, தமது ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி நம்மை அவர் அபிஷேகித்து சபையில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். கையை வித்துறாமன்னு சொல்லாமா? எங்க சேர்த்துக்கிறார் அவர் நம்மள? சபையில். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதாக. சபைனா யாருன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் தான் சபை. ஆமேனா? யாருங்க சபை? இதுதான் பேதுரு போயிட்டு கொர்நேலி வீட்டில் புறஜாதி யூதன் அல்லாத புறஜாதி வீட்டில் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார். தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயம் தீர்ப்பார்னு சொன்னதும் ஒரே ஒரு செகண்டு, என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறேனே, அன்னைக்கு நான் என்ன செய்வேன் தெரியலேன்னு அந்த இருதயத்தில் குத்தப்பட்டதும் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. சபைனா யாருன்னா தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள். அவங்களுக்கு தான் தன்னுடைய பாவத்தை குறித்த எண்ணம் உண்டாகி அவர்கள் மீட்கப்படுவார்கள். அந்த வசனத்தை வாசிக்க போல அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10வது அதிகாரத்தில் பேதுருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பேதுருவின் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 40வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
10:40 மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்தார். அன்றியும் அவரே 42ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நல்ல கவனி, என்னவா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோரையும் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். மரித்தோர் அத்தனை பேரை உயிரோடு எழுந்திருப்பாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஜனம் அன்றியும் ஒரே தர மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திகில் வந்ததும், நான் பாவம் செய்தேனே, நான் பாவின்னு சொன்னதுமே எல்லா கோபங்களும் போயிடும். இப்ப மகிமைலாம் யாருக்கு? தேவனுக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய உடலுக்காகத்தான் அவன் வாழத்தை அந்த உடம்புக்கு தான். இதுதான் மரண சரீரம். அப்போ இந்த நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்ததுமே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்ததுமே, அந்த பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, தேவனுடைய குமாரனை விசுவாசித்து, தேவனுடைய குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்ட இவங்க ஒன்று சேர்கிற இடம் தான் சபை. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் சபை. இந்த வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் சபை. எல்லாரும் சபையில். இங்கே தேவனுக்கு மட்டும்தான் ஆராதனை. இங்கே என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வரான், எனக்கு பிரச்சனை, என் வீட்டில் சண்டை, அப்புறம் என் வீட்டுக்காரன் கள்ள உரம் வச்சுன்னுக்கிறான், எனக்கு துரோகம் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை, நான் தான் துரோகி. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காகத்தான் கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்த. நான் துரோகி. இந்த பாவிக்கு அநியாயம் தான் நடக்கும். ஆனா என் கர்த்தர்கிட்ட நான் போனேன்னா எல்லா அநியாயத்தையும் மன்னித்து என்னை வாழ வைக்கிறவர். ஆமேனா? என் பாவங்களை நான் உணர்ந்தேன்னா, அப்பா நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சனே, அதுக்கேற்ற தண்டனை நான் அனுபவிக்கிறமானு அந்த பாவத்தை நான் ஒத்துக்கொண்டேன்னா, அந்த பாவத்தெல்லாம் கழுவி என்னை பூர்ணப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் என்னுடைய தேவன். ஆக சபையில் யாரை ஆராதிக்கிறோன்னா, தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சபைக்கு தான் பாதாளம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு பாதாளம் இல்லை? எல்லாரும் ஆமேன்னு சொல்லாமா? யாருக்கு பாதாளம் இல்லை? சபையில் ஏதோ ஒரு மெம்பராக உக்காந்துங்கிறேன்ல, இந்த உபதேசத்தில் நீ கனெக்ட் ஆகணும், லிங்க் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு தான் பாதாளம் கிடையாது. சபைக்காகத்தான் கிறிஸ்து வரப்போறார். இப்ப முதல் முறையா பாவிகளை மீட்க வந்தார். இரண்டாவது முறை வரப்போறது அவர் சபைக்காக வரப்போறார். சபை கிறிஸ்துவுக்கு மனைவி. சபை கிறிஸ்துவுக்கு மனைவி. இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். என்ன சரீரம் பெற்றுக்கொண்டார்? ஆவியின் சரீரம். ஆக இந்த வார்த்தையை கேட்டதுமே வாசிங்க 43ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கரங்களை தட்டி நல்லா தேவன் தம்முடைய பிள்ளைகளை தமது ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, குமாரனின் ஆவியை கொடுத்து, தேவன் எங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் எங்க அப்பா? தேவன் எங்க அப்பா என்கின்ற உணர்வு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இப்ப என்ன செய்வார்னா, என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாத்திடுவார். முதல்ல நான் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று நான் விசுவாசித்தேன். அவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, என்ன பாவ மன்னிப்பு? விக்கிரக ஆராதனை, அறியாமை, 2 காரியம். அதுதான் ஏதேனில் நடந்த பாவம். என்னது? எது விக்கிரக ஆராதனை? விக்கிரகம் எது? இந்த உடலுக்காக நான் பேசுவோம் பார்த்தீங்களா, அதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த உடம்புக்காக நான் வாழ்வோம் பாருங்க, இந்த உடம்பை மேன்மைப்படுத்துவோம் பாருங்க,
இந்த உடலை ஜீவனத்தின் பெருமைக்கு வாழும் அர்த்த விக்கிரக ஆராதனை. அறியாமை எது? தேவனை அறியாதிருந்த பாவம். இந்த 2 பாவத்தை நீக்கி இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன். தேவன் என் மேல அன்பு வைத்து எனக்காக தம்முடைய குமாரனை பலியாக்கினார், என்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டு விசுவாசிக்கும் போது குமாரனின் ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு பொழிந்தருளுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க தான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபையாக மீட்கப்படுகிறார்கள். இவங்களால மட்டும்தான் உபதேசத்தை உள்வாங்க முடியும். மீதி பேர்லாம் என்ன பாஸ்டர் திட்டாரு, பாஸ்டர் என்னதான் சொன்னாரு, பாஸ்டர் இது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம் என்னடான்னா, சபைகளில் சண்டையும் சச்சரவுகளும் வரதுக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியோட நிறைவு இருக்காது, அபிஷேகம் இருக்காது. இந்த அபிஷேகம் பெற்று தேவனை ஆராதிக்கிறது தான் சபை. நல்லா கவனிங்க. இதுதான் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் எப்படி தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கரங்களை சொல்லாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வந்து ஆளுகை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை சபை, பாருங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி நமக்கு எல்லாருக்கும் அநேக தகப்பன்மார் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகப்பன் உண்டு, தாய் உண்டு. பிளட் ரிலேஷன்ல நம்ம அப்படி உலகத்தில் வாழ்ந்தோம். ஆனால் சபையில் வந்து நமக்கு ஒரே தகப்பன் உண்டு, நம்மை நடத்துகிறவர் ஒரே பரிசுத்த ஆவியானவர். நம்ம எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை இந்த உலகத்திலிருந்து, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். இதுக்கு பேர் தான் சபை. இந்த சபைக்காக கிறிஸ்து தம்மை தாமே தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனை ஆராதிப்பது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை ஆராதிப்பது தான் சபை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு உபதேசம் புரியாது. பைபிள் வாசிப்பீங்க, உபதேசம் புரியாது. உபதேசம் என்பது அது இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து முதல் முறையாக அவர் பிரசங்கித்த போது, பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தார். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு பற்பல பாஷைகளை பேசினார்கள். அன்னைக்கு தான் சபை ஸ்டார்ட் ஆச்சு. உடனே அவர் எழுந்து போய் பிரசங்கம் பண்றாரு, நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அங்கே தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தாவீது கல்லறை இருக்கு பாரு, தாவீதின் கல்லறை நண்டையில் இருந்து கொண்டு மேல் வீட்டாரில் இருந்து கொண்டு அவர் பிரசங்கிக்கிறார். தாவீதின் கல்லறை இங்கே இருக்கு பாருங்க. ஆனால் கிறிஸ்து எழுந்து தேவனால் எழுப்பப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார்னு சொன்னதுமே இருதயத்தில் கொத்தப்பட்டவர்களாகிய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்து கொண்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லாமா? ரட்சிக்கப்படுறவங்களை சபையில அனுதினமும் ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார். இவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுமே அந்த ஆத்துமா இருக்கு இல்லையா, நம்முடைய ஆத்துமா இந்த மாம்ச சரீரத்தை, இந்த உலகத்தை துதிக்காமல் தேவனை துதிக்கிறது. கையை விட்டு ஆமென் சொல்லாமா? இப்ப நம்ம யாரை துதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை நாம் துதிக்கிறோம். இவர்கள் தான் சபையில ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக நிற்கிறாங்க. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் தான் எல்லா விதமான காரியங்களையும் செய்வார். ஆக சபையில இந்த சபையினுடைய மகத்துவம் என்ன, இந்த சபையினுடைய மகிமை என்ன என்பதை குறித்து நாம் முதல்ல பார்க்க போறோம். என்ன வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தையும். இப்ப சபையில நமக்கு என்ன நடக்குது? எபேசியருக்கு நிருபம், எபேசியருக்கு எதிர நிருபத்தில் அதில் 3வது அதிகாரத்தில், எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம்
கடைசி வசனம் 21 வசனம் வாசிக்க பார்க்கலாம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையில யாருக்கு மகிமை? எல்லாம் வாய்த்த சொல்லு. சபையில யாருக்கு மகிமை? தலைமுறை யாருக்கு மகிமை? சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையில வந்து யாரை மகிமைப்படுத்துறோம்? தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆக சபை யாருடையது? தேவனுடையது. எத்தனை புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்லாமா? சரி, இந்த சபையினுடைய மகிமை என்ன? நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட், சபையினுடைய மகிமையின் சபை என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மகிமையின் சபை முதல்ல கடகடனை எழுதி கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமானது. ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை, மகிமையின் சபை எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த மகிமையின் சபையில ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஏனென்றால் சபை தேவனுடையது, இது தேவனுடைய வீடு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதுக்கான முதல் குறிப்பு இல்லையா? இந்த முதல் குறிப்பில், இந்த முதல் பாயிண்ட்ல 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த சபையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்ப சபைக்குள்ள வந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவரால் எல்லாரும் ஒன்று சேர்த்து நாம் கூட்டப்பட்டு விட்டோம். இப்போ எல்லாம் யாருடைய பிள்ளை ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம். நம்முடைய தலைமுறைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. முதல்ல இந்த சபை எப்படிப்பட்டது என்றால், சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. ஃபர்ஸ்ட் எது? ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. சரி, ஏன் அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. புரிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இந்த மகிமையின் சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. ஏன் அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை என்றால், அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஒரு வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் யார் இருப்பாங்க? கணவன் மனைவி இருப்பாங்க தானே? அந்த வீட்டில் யார் இருப்பாங்க? கணவன் மனைவி இருக்கணும், உடன்படிக்கை அங்க இருக்கணும். அப்போ சபை தேவனுடைய வீடு அப்படின்னா, இந்த சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து இயேசு. சரீரம் யாரு? நாம எல்லாருமே. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் எல்லாருமே தேவனுடைய சபையா இருக்கிறோம். ஆக இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் குமாரனே, நான் இந்த மனுக்குலத்தை நேசிக்கிறேன். இந்த மனுக்குலம் பாவம் செய்துவிட்டு போனாலும் இந்த மனுக்குலத்துக்காக நீர் கிரயம் செலுத்த வேண்டும். யார் செலுத்தணும் கிரயம்? நீங்க கிரயம் செலுத்தி உங்க ரத்தம், நீர் பரிசுத்தரா இருக்கிறீர். நீர் மனிதனாக போய் இந்த மனிதனுடைய இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீர் எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற உடன்படிக்கைக்கு உட்பட்டவராய், இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தம்முடைய மனவாட்டி சபையை மீட்கிறதுக்காக அவர் கிரயம் செலுத்தினார் என்பதை நல்லா உணர்ந்து கொண்டிருக்க வேண்டியது தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை. இது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த உறவை வெளிப்படுதான் சத்தியம். அப்படின்னா முதல்ல சத்தியம்னா என்னன்னாக்கா, நான் வருகிறதுக்கு தாமதம் ஆச்சுன்னா தீமோத்தேயுவே, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு நான் பிரயாசப்படுறேன். ஆனா ஒருவேளை நான் வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை, தேவனுடைய வீட்டில் சட்ட திட்டங்கள், எப்படி ஒரு வீடு 4 சுவர் வைத்து கட்டப்படுமோ அதே போல ஆவிக்குரிய ரீதியில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சட்ட திட்டத்தை கொடு. சபையில சட்ட திட்டங்கள் இருக்கணும். ஒரு சபை எப்படி நடக்கணும் அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா வாழ்ந்து காட்டணும். இப்படிதான் வாழணும்,
இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஒருமனப்படணும், இப்படி தான் திருமணம் செய்யணும், இப்படி தான் ஒரு டெத்தை எடுக்கணும், இப்படி தான் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்யணும், அது தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு மாதிரியாய் நீ செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும், நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக செய். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய சித்தத்திற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாரோ, நல்லா கவனிங்க, தேவனுடைய வீடு என்றால் அங்கே கணவன் மனைவி இருக்க வேண்டும். என் மகன் உத்தம புருஷன், என் மகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியை உண்டாக்க வேண்டும். அதுதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். ஆக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து செத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாவியாகி எங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்திருக்கிறார் என்பதை உன்னுடைய அந்த சபையில் சட்டதிட்டங்களை கொடுத்து இவர்களை நடத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போ முதல்ல சபை என்னன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. இந்த சபையை குறித்து தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தெரிந்து கொண்டார். நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஏதோ தற்சமயம் நான் வந்துட்டேன்னு. அன்பான தேவஜனமே, நீங்க எல்லாம் தற்செயலா வரல. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டார். இந்த சபைக்கு தலை கிறிஸ்து, அதுக்கான அவயவயங்கள் நாம எல்லாருமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அத்தனை பேருமே எப்படி ஒரு சரீரத்துக்கு தலையும் அவயவயங்களும், அதாவது இந்த உடலும் இருக்கிறதோ, அதே போல இந்த சபை தேவனுடைய வீடு. இந்த சபைக்கு தலை கிறிஸ்து, மணவாட்டி நீங்களும் நானும், மனைவி நீங்களும் நானும். அப்படியானால் தேவன் என்ன சொன்னார்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த சபையை மீட்கிறதுக்காக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுக்குலம் மீட்கிறதுக்காக குமாரன் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் வந்து மரிக்க வேண்டும், அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவ வேண்டும் என்பது தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய சத்தியத்தின் உடன்படிக்கை. இதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதை பேசுகிறார். இதை எபேசியர் நிருபத்தில் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எப்ப தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தாமல் சொல்லாமா? நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்தேசுக்குள்ள முன்குறித்திருக்கிறார். அதனால உன்னுடைய கிரியைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். ஒரு சபையில சட்டதிட்டங்கள் இருக்கணும், அது தேவனையே மகிமைப்படுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முன்னாடி உலகத்துக்கு நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். நல்லா கவனிங்க, முன்னாடி நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னை கழுவி தேவனுக்கு மகிமையாக இந்த வேத வசனத்தங்களை சட்டதிட்டங்களை சபையில போதிக்கணும். இந்த சபையில நம்ம எல்லாருமே தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழணும். தேவன் எங்க அப்பான்னு வாழணும், நான் உலகத்தான் அல்லன்னு வாழணும். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். அப்போ அப்பா சொல்றாரு, என் மகனே நீங்க போயிட்டு கிரயம் செலுத்தி என் வீட்டுக்கு மருமகளை அழைத்து கொண்டு வா. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மகள் ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த பெண்ணுக்காக அந்த கணவன் தான் கிரயம் செலுத்தணும். இது யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உடன்படிக்கை செய்தார். இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா நீங்க கிரயம் செலுத்தணும்.
இதுதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் பூர்ணமாக்கப்பட்டேன், நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருப்பது. தொடர்ந்து வாசிங்க 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்? என் அப்பா, என் பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே. யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? முன்னாடி நாம் உலகத்துக்காக வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டில் அவருடைய சபையில வந்து உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் அன்புள்ள தேவன், அன்பே உருவான கர்த்தர், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். ஆக இந்த மகிமையின் சபை எப்படிப்பட்டதுன்னா, முதல்ல அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. முதல்ல இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும். அங்க தேவாலயத்துல போயிட்டு புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அடிச்சு துரைச்சு தூர துரத்திட்டு அங்கே சுத்திகரிச்சு சொல்றாரு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு பயங்கரமான சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த ஆலயம் ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயமாய் நாம இருக்கிறோம். தனித்தனியே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தனித்தனியே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நம்ம எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடுவது சபை. தனித்தனியே நீங்கள் சபை, அதே சமயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நம்ம எல்லாரும் ஒன்று கூடு தேவனுடைய சபை. இந்த அபிஷேகம் பெற்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். வசனத்துக்கு பயப்பட வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து வேத வசனத்துக்கு பயப்பட வைப்பார். ஆக முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. அடுத்தது இந்த மகிமையின் சபை எப்படிப்பட்டது என்றால், இரண்டாவது தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை. தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த சபையில் மட்டும்தான் உனக்கு மீட்பு உண்டு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். நீ சபையில் இருந்தா தான் நீ பாதாளத்தின் வாசலை லாக் பண்ண முடியும். நீ சபையில் அங்கமாக இருக்கணும். ஏன்னா இந்த சபை தான் தேவனுடைய வீடு. ரெண்டாவது, இது தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபையாக இது இருக்கிறது. இது சரீரம், இது தேவனுடைய நிறைவு அப்படின்னா, தேவன் தம்முடைய பூரணமான குமாரனுக்கு எல்லாவற்றையும் பாதத்தின் கீழே வைத்திருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இதுக்கு தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை வாசி பார்க்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு ஆகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யாருங்க? தேவன். நல்லா கவனிக்கணும். முதலாவது பாயிண்ட் என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. இரண்டாவது, தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை. சரீரம் நல்லா கவனி. சபை தேவனுடையது. ரெண்டாவது, தேவன் இந்த சபையை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இது சரீரம்ன்றாரு. எப்படி ஒரு சரீரத்தை, இந்த முழு சரீரத்தையும் இந்த தலை தான் இயக்கம் இல்லையா? இந்த மூளை தான் இயக்கம் இல்லையா? அதே போல இந்த முழு சரீரத்துக்கும் தலை யாரு? சபைக்கு தலை யாரு அப்படின்னா கிறிஸ்து இயேசு. பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய நிறைவு அவருக்குள்ள, தேவனுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு. ஏன்னா அவர் பரிபூர்ணமானவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் பரிபூர்ணமாய் நிறைவோடு நம்மை நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லாமா? நீங்க தேவனை ஆராதிச்சிங்கன்னா, என் வாழ்க்கையில குறை, என் வாழ்க்கையில் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், அதெல்லாம் இருக்காதுங்க. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் பூரணமாய் நிரப்புகிற தேவன். எப்படி அவர் எப்படி தேவன் நிறைவா இருக்கிறாரு அப்படின்னா,
என் குமாரனுக்கு எல்லாவற்றைய பாதத்தின் கீழே ஒப்புவித்திருக்கிறேன். ஏன்னா அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென் சொல்லாமா? அவருடைய பரிபூர்ணமான பாடுகளினாலே. இப்ப பிதாவுக்கு ஒரு பெரிய நிறைவு. அவரை ராஜாதி ராஜாவாக நான் படைத்த சர்வத்தையும் என் குமாரனுடைய பாதத்தின் கீழே வைக்கிறேன், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தேவன் படைத்த எல்லாவற்றையும் பூரணமாய் கிறிஸ்து இயேசு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சபைக்கு தலையாக ஏற்படுத்தினார். இந்த வசனத்தில் மேல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த நிறைவாகிய சரீரமான சபை அப்படின்னா என்னன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. கரங்களை ஆமென் சொல்லாமா? அவர்தான் தலை. யார்தான் தலை? இயேசு ராஜா தான் தலை. என் தலைவர் வராரு. இப்போ எலெக்ஷன்ல வந்து தலைவர் வந்துட்டாராப்பா, உங்க வாயில ஆசிட் ஊத்தி கழுவுங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தலை. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. கையை விட்டு ஆமென் சொல்லாமா? ஏன் அவர் இதவங்க தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை. அந்த நிறைவு அப்படின்ட்டாவே எல்லாம் இயேசு ராஜாவின் பாதத்தின் கீழே தேவன் ஒப்புவித்தார். ஆமென் சொல்லாமா? எல்லாவற்றையும் தேவனுடைய கிறிஸ்து இயேசுடைய பாதத்துக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுடைய நீதியை கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றினார். அவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர்கள் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார். அதனால்தான் குமாரனுக்கு எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாய் எல்லா சகலமும் இயேசு ராஜாவுடைய பாதத்தின் கீழே தேவன் ஒப்புவித்திருக்கிறார். ஏசப்பா கிருபையா எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கிறார். இந்த உனக்கு நான் மனைவி நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு பிள்ளைகளாக கொடுத்துருக்கிறேன், உனக்கு நான் வாழத்துக்கு தேவையான வீடு கொடுக்குறேன், உனக்கு வேலையை கொடுக்குறேன், உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன். நீ தேவனுடைய வீடாக அன்புல பூரணப்படு. நோக்கமே அன்பு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கமே என்னதுங்க? அன்பு தான். அன்புனா என்ன? கொடுப்பது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நிறைவு, அவர் தான் இந்த பூரணமான சபைக்கு தலை. எப்பா இந்த சபைக்கு கிறிஸ்து தலைன்னா நம்மெல்லாம் அவயவங்கள். ஏன் அவருக்கு வந்து நிறைவுன்னு சொன்னாரு? அவருடைய மாம்சத்துல பூரணமாய் பாடுபட்டார். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரத்துல அங்கே தேவன் என்ன செய்தாராம்? தம்முடைய குமாரனை அவர் பரிபூர்ணமான நிறைவு. வாசிங்க பார்க்கலாம் 10ஆம் வசனம் 2:10. ஏனென்றால் தமக்காக தம்மேலேயும் சகலத்தையும் உண்டாக்கி. நல்லா வாசி. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்கள் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் எனக்கு இவர்கள் வேண்டும், எனக்கு மனிதர்கள் வேண்டும், நான் மனுஷர்கள் மத்தியிலே வாசமா இருக்க விரும்புகிறேன், என்னுடைய மனமகிழ்ச்சி மனுஷர்கள் மத்தியிலே வாசமா இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார்கள். என் பிதாவே
நான் உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறேன். நான் போய் அவருடைய பாவங்களுக்கு பதிலாய், அவருடைய மீறுதலுக்கு பதிலாய் நான் சிலுவையில பூரணமாய் நான் பலியாகிறேன் என்று சொல்லி குமாரன் ஒப்பு கொடுத்தபடினாலே தேவன் தேவனுக்கு ஒரு பெரிய நிறைவு. என் குமாரன் நீதிபரராய் என் நீதியை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லாமா? என் நீதியை நிறைவேற்று சொல்லி அவரை சபைக்கு தலையாக்கிட்டாரு. ஆமெனா? என் தலை யாரு? என் இயேசு கிறிஸ்து. சரி, முதல் பாயிண்ட் என்னது? சபை, மகிமையின் சபை எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள தேவனுடைய வீடாகிய சபை. இரண்டாவது, தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஆக இது முதல்ல வீடுன்றாரு, இரண்டாவது இது தேவனுடைய சரீரம்ன்றாரு. இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிறாரு. மூன்றாவது, கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான சபை. மூன்றாவது என்னதுன்னா, கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான சபை. நல்லா நீங்க உங்க வியூ பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல தேவனுடைய வீடு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த வீட்டில் கணவன் மனைவி இருக்கணும், என் குமாரன் மரிக்கணும் அப்படின்னு தேவன் சித்தம் கொண்டார், கிரையை செலுத்தணும் சித்தம் கொண்டாரு. ரெண்டாவது, தேவன் இதை பூர்ணமாக நிறைவேற்றி முடிச்சதுனால தேவன் நிறைவா இருக்கிறாரு. மூன்றாவது, இப்ப சபை சொல்லுது, சபை சொல்லணும். என்ன சொல்லணும்? கிறிஸ்து என் தலை. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? யார் என் தலை? கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான சபை. கொலோசியர் 1:18 வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 1:18 வேகமா வாசி. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். கரங்களை ஆமென் சொல்லுமா? யாருக்கு தலையானவர்? சபையாகிய சரீரம். அம்மா நல்லா கவனிங்க, இது பயங்கர மகிமையான சத்தியங்கள். அவரே இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. யார் முதல்வர்? யார் முதல்வர்? அல்ல கவனிங்க, உலகத்தில் இருக்கிற அரசியலுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நீதி உள்ள ஆட்சியை கொடுங்கப்பா, அநியாயமான ஆட்சி வேணாம், பரிதானமுள்ள ஆட்சி வேணாம், துன்மார்க்கமான ஆட்சி வேணாம், ஜனங்கள் எல்லாம் நல்லா நடத்துகிற முதலமைச்சரை தாரும். அவ்வளோதான். அதை தாண்டி இவர் என் தலைவர், ஏடிஎம்கே என் தலைவர், டிஎம்கே என் தலைவர், டிவிகே என் தலைவர், இந்த தலைவர்லாம் இதெல்லாம் சபைக்கு உட்படாதெல்லாம் உலகத்தான் பேசுறது. நல்லா கவனி, நாம இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் கொண்டு வர வேண்டும். எப்படி? ஜபத்தில் ஒரு நீதி உள்ள ஆட்சியை கொண்டு வர வேண்டும். ஆக ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாம் நீதி உள்ள ஜனங்களை ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு நீதி உள்ள ஒரு தலைவரை எங்களுக்கு தாங்க, ஒரு முதல்வரை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுமே தவிர, நம்முடைய முதல்வர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தோரிலே முதற் பலனானவர். எல்லாவற்றிலும் முதல்வர் அவர்தான். எல்லாவற்றிலும் முதல்வர் அவர்தான். அவர்தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அதான் உங்களுடைய விளைவிலும் உங்களுடைய எல்லா முதற் பலனிலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் சொல்றது. அவர்தான் முதல்வர், எல்லாவற்றிலும் முதல்வர். அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், திராட்சை ஆலைகள் புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொன்னார். ஆக புதிய ஏற்பாட்டு சபையில தான் இந்த முதற் பலன்களை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு தவறான போதனையில இன்னைக்கு நாசமா போயிடுச்சு. இன்னைக்கு சபை நாசமாக்கிட்டானுங்க. சபை நாசமா போல, கொஞ்சம் பேர் உள்ள பூந்து கள்ள உபதேசத்தை கொடுத்து நாசம் பண்ணி விட்டானுங்க. அவர்தான் முதல்வர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரா? அவர் மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான சபை. அவரே என் தலை அப்படின்னு சபை சொல்லுது. எப்படி? அவரே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆக இந்த சபை என்ன செய்யுதுன்னா உத்தமமா நிக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதையே நான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பழைய புருஷனுக்கு செத்துட்டு, எந்த பழைய புருஷனுக்கு? என் ஆத்துமா. இந்த பழைய புருஷனுக்கு செத்துட்டு, இவன் ஒரு திருடன், இவன் ஒரு பொய்யன், எந்த மனுஷனும் பொய்யனே அப்படின்னு சபை என்ன பண்ணுதுன்னா, இந்த நினைவு, இந்த உலக நினைவுகள், உலகத்தில் என்ன நடக்குது?
எதிர் வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் போட்டு உட்காந்துக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை வச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் வந்து தேவையில்லாத இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் உள்ள புகுந்து உட்காந்து இந்த மாம்ச அறிவினால் வரக்கூடிய இந்த அறிவில் நிரப்பாமல் கிறிஸ்து என் தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் தலையாக இருந்தார்னா உனக்கு யார் மட்டும்தான் நினைவில் இருப்பார்? தேவன் மட்டும்தான் நினைவில் இருப்பார். ஆக இந்த பழைய புருஷனுக்கு செத்து, எல்லாம் கவனி, இந்த பழைய புருஷனுக்கு செத்து மகிமையடைந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆவியாய் மாறின இந்த புருஷனை நான் தரித்திருக்கிறேன், அவரே என் தலை. இந்த உடம்புக்காக நான் பேச மாட்டேன், இந்த உடலுக்காக நான் பேச மாட்டேன். இதுதான் சபை. என்ன சபை? கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான மனைவியாகிய சபை. அது ரொம்ப முக்கியம். மனைவியாகிய சபை ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக எழுதிங்க. கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான தலையா இருக்கிற சரீரமான மனைவியாகிய சபை. கிறிஸ்து இயேசு தலையா இருக்கிற சரீரமான மனைவியாகிய சபை. சொல்லுங்க எல்லாராமே சொல்லாமா? அதைத்தான் என்ன பண்றாருன்னா, ரோமர்க்க நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு மனைவியை ஆளுகை செய்கிறான். அது வந்து பைபிள் சட்டத்தின்படி. நம்ம ஊரில் இப்போ நம்ம வீட்டில் நடக்கிறதுலாம் சொல்லலை. இங்கே இன்னைக்கு எல்லா பொம்பளையும் என்ன பண்ணுறது, புருஷனை போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சு, புருஷன் கூட சண்டை போட்டுக்கின்னு, புருஷன் சொல்கிறத கேட்காம ஒரு மனைவியை ஜென்ரலாக சொல்கிறாரு. ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் அளவும் அவருடைய புருஷன் அவளை ஆளுகை செய்கிறான். அந்த புருஷன் செத்துட்ட பிற்பாடு அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி அல்ல. புருஷன் உயிரோடு இருக்கும் போதே வேறொருத்தனோட விபச்சாரம் செய்தால், வேறொருத்தர் திருமணம் செய்தால் அது விபச்சாரி. அது டைவர்ஸ். டைவர்ஸ் என்பது தேவன் அருவருக்கிற ஒரு பாவம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி இந்த பழைய புருஷனுக்கு செத்துட்டீங்களே. எந்த பழைய புருஷன்? அவருடைய ஆத்ம மீட்பு. இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டப்படுறீங்க தானே நீங்க? அது எப்படிங்க நான் எப்படிங்க என்ன வெறுக்கிறது? புரிஞ்சுக்கிறதே கஷ்டப்படுறீங்க, பாவம். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம டாக்டரின் பேசக்கூடாது. அபிஷேகம் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்பாக்கலாம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால் புருஷனை உடைய ஒரு ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். யாரு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறா? பொண்டாட்டி. உண்மையா? சத்தியம் மாறாது. நீ என்ன பண்ற? நீ எல்லாம் ஒரு மனைவியான மட்டும் செக் பண்ணிக்க. புருஷனை 1000 கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ புருஷனுக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருடைய வருமானத்தில் சாப்பிடலாம், இருக்கிறத பசங்களை படிக்க வைக்கலாம், கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலாம். அதை கொஞ்சம் சேவ் பண்ணி பாரு. இந்த மனைவி போயிட்டு எனக்கு வீடு கட்டுறா, லோன் வாங்குடா, லோன் வாங்குடா, எனக்கு வீடு வேணும், வீடு கட்டுறா. எதிர் வீட்டுக்காரில் எவ்வளோ பேர் வீடு கட்டி வச்சுக்கிறா, பக்கத்து வீட்டுக்காரி பெருகிக்கினே போகிறா, எனக்கு வீடு கட்டுறா. இவெல்லாம் பொண்டாட்டியா? புருஷனுடைய வருமானத்துக்கு ஏற்றாறு போல நடக்க, அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறதான் இவன். இந்த புருஷன் உத்தம புருஷனாக இருக்கணும், அவன் தேவனுக்கு பயபரவனாக இருக்கணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். குடும்பம் தாங்க தேவனுடைய வீடு. இங்கே சொல்றாரு பாருங்க, அவன் நிபந்தனைக்கு அவள் உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றின பிரமாணத்தினின்று புருஷன் செத்துட்ட பிற்பாடு அந்த புருஷனை பத்தின அந்த நிபந்தனை விடுதலை ஆயிட்டாவ. புரிஞ்சு போச்சா இது? ஓகே, அடுத்தது. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி. என்ன? புருஷன் உயிரோடு இருக்கும் போதே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்டாட்டியை திருமணம் பண்றவன் விபச்சாரக்காரன். அவளை தள்ளிடுறான் பாரு, அவளும் விபச்சாரி என்று கர்த்தர் சொல்றாரு. குடும்பம் வந்து நல்லொழுக்கமா உடன்படிக்கையில உறுதியா இருக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா, புருஷன் உயிரோடு இருக்கும் போது வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி.
புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ஆக உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறா. அவ நல்லா புரிஞ்சுக்கணும், உடன்படிக்கைக்குள்ள வந்துடுறா. புருஷன் செத்து போயிட்டான். பாருங்க, நீங்க வேறொரு திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த புருஷன் செத்தா தான் வேறொரு திருமணம் செய்து கொள்வதற்கு வேதாகமம் அனுமதி அளிக்கிறது. அது 1 Corinthians 7 பவுல் சொல்லுவாரு, வேறொரு புருஷன் விவாகம் பண்ணிக்க, விதவியா இருக்கிறனா அப்படின்றார். ஆனா புருஷன் உயிரோடு இருக்கும் போது எக்காரணத்தை கொண்ட சண்டை போட்டுன்னு அம்மா வீட்டுக்கு ஓடுறது, அப்புறம் சொந்த மதில் கூட பஞ்சாயத்தை வைக்கிறது புருஷனுக்கு அடங்கிரு. ஐயோ அவன் பொல்லாதவனா இருக்கிறானே, அது உன் பாவத்துக்கு இப்படிப்பட்ட பொல்லாதவன் தான் கிடைப்பான். நீ என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போய் உபவாசம் பண்ணி கத்தி கதறு, ஆண்டவரே என் பாவத்தினால இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அழு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பாரு, அதே போல இப்ப பழைய புருஷன் சிலுவையில செத்துட்டான். அந்த பழைய புருஷன் யாரு? இந்த நியாயப்பிரமாண புருஷன். இப்ப உன் புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கரங்களுக்கு திறமைன்னு சொல்லாமா? ஏசப்பா சிலுவை செத்தாரா? அவருடைய உடல் செத்துச்சா? இப்ப எத்தனை பேர் நான் பாவின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு. அவங்க இந்த உடம்புக்காக பிரயாசப்படக்கூடாது. ஏன்னா அவங்க ஏசப்பாவுடைய சிலுவையிலே அவரோடு கூட செத்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தை தரித்து கொண்டு தேவனுக்கென்று கனி கொடுக்கணும். தேவனுக்கென்று கனி கொடுத்தல் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய சகோதரருக்காக உயிரை கொடுக்கணும். நல்ல கவனி, கொடுப்பது தான் அன்பு. தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் அன்பே உருவான தேவன். தேவன் அன்புக்காகத்தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப குழந்தை சண்டை வச்சுங்களேன், குழந்தை சண்டை வருது. இப்ப பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? உன் பிள்ளை என் பிள்ளைய அடிச்சிச்சுன்னா யாருக்காக பேசுற? இந்த உடம்புக்காக பேசுற. அந்த பிள்ளைய எப்படி தெரியுமா வளர்க்கணும்? அந்த பிள்ளைய எதிர்விட்ட பிள்ளை அடிச்சிருச்சு, வாயில ரத்தம் ஊத்தின்னு வருது. உடனே நீ என்ன பண்ணுவ? ஐயோ என் பிள்ளை, இது பழைய புருஷன், நீ வேசி. சர்ச்சில் உட்காந்துருப்ப, நீ என்ன பண்ணுவ? என் பிள்ளை எப்படி நீ உன் பிள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்றது அது வேசித்தனம். இப்போ வாயில ரத்தம் ஊற்றி அந்த பிள்ளை வருது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு, யாருப்பா ஒன்று அடிச்சுது? இன்னொரு அடிச்சுட்டாங்க. ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சார்ல. ஏசப்பா தேவனுடைய குமாரன் அல்ல, இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளை இல்ல. அவர் என் பாவம் உன் பாவம் உலகத்துக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சார்ல. அதே போல தேவ சாயல்ல படைக்கப்பட்ட அந்த மனுஷனை நீ மன்னிச்சிரியா? அந்த மன்னிக்கிறதுக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறா பாருங்க. அவதான் உண்மையுள்ள தாய். தேவனுக்கென்று கனி கொடுப்பது மன்னிக்கிற அனுபவம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்ய மாட்டுறாங்க. அப்பா அம்மா ஒரு வேலை சொன்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உங்க பிள்ளையா நீங்க வளர்க்குறீங்க. தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் போது தான் அன்பு இருக்குது. அன்பு இருந்தா தான் ஊழியம் செய்வாங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார். கனி கொடுத்தார், தேவனுக்கென்று கனி கொடுத்தார். இன்னைக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க நீங்க? ஆக ரட்சிக்கப்படல. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா தான் இந்த ரகசியெல்லாம் புரியும். நீங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்களே. நியாயப்பிரமாணம் என்பது சுயநீதி. மனுஷங்களுக்கு மத்தியில் நான் நீதி உள்ளவன்னு பொய் சொல்லி கொண்டு துணியை போட்டுக்கொண்டு இந்த பழைய புருஷனுக்காக வாழ்ந்தது என் ஆத்துமா. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து விட்டேன். இப்ப நான் என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்? தேவனுக்கு என்று வளர்க்கணும். தேவன் தான் உங்க அப்பா. நான் உன்னை 10 மாசம் என் வயிற்றுல சுமந்து உன்னை ஈ தீண்டாம எறும்பு தீண்டாம நான் உன்னை வளர்த்தேன்னு சொல்றதெல்லாம் பேய், பச்சை துரோகி.
தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியோடு செயல்பட விரும்புகிறார். உன் புள்ள இன்னைக்கு தேவனை ஆராதிக்குதா, இந்த மாம்சத்தை ஆராதிக்குதான பார்த்து நீ அலறணும். நீ அந்த பிள்ளை காலையில இருந்து தேவனை துதிக்குதா, வேத வசனத்தை தியானிக்குதான்னு பார்க்கலன்னா நீ கணக்கு கொடுப்ப பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பிள்ளைக்குள்ள அன்பு இருந்தா தான் ஊழியம் செய்யும். அதுக்குள்ள நியாயப்பிரமாண சுயநீதி உலகத்தானாகிய பிசாசினுடைய வித்து உள்ள இருந்துச்சுன்னா ஊழியம் கொல்லும். ஏய் அம்மா, நான் உட்காந்துக்கிட்ட சாப்பாடை தந்து வை, சாப்பிட்ட தட்டை கூட எடுக்காது, ஊழியமே செய்யாது. ஊழியம் உங்ககிட்ட கொல்லும், உன் உயிரை எடுக்கும், உன் உயிரை கொடுக்காது. பிள்ளைங்களை உயிரை கொடுக்க வைக்கிற துணியை துவைக்காது. ஒரு வீட்டு வேலை, ஒரு சின்ன ஒரு வேலை போய் செய்யாது. முழுக்க முழுக்க நீ வேலை செஞ்சுக்கின்னு அந்த பிள்ளைக்கு நல்லா பெருமைப்படுத்தி அதை நாசமாக்குற பொல்லாத தாய் தகப்பன்மார்கள் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுக்கிற அனுபவம் அங்கே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய மணவாட்டி சபைக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். நல்ல கவனி, கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்காக 10 உச்சிதங்களை, 10 ஒட்டகத்துல உச்சிதங்களை கொடுத்து அனுப்புறாரு, என் மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக. யாக்கோபு 7 வருஷம் ஆடு மேய்க்கிறார் ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்காக. மறுபடியும் லேயாளுக்காக இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்க்கிற கிரயம் செலுத்துகிறார். யூதா தன்னுடைய மருமகளாக தாமாரை கொண்டார், விலைக்கிரயம் செலுத்தி வாங்கினார். அதே போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் செலுத்தி என்னை மீட்டிருக்கிறார். அவருடைய உயிர் எனக்குள், இவதான் மனைவி. இந்த பாருங்க, கவனிங்க, மனைவி யார் தெரியுமா? இந்த மாம்சத்துக்காக பேசுறா பாரு, அவ வேசி. சில பேரை பார்த்தீங்கன்னா, ஐயோ ஜுரம், ஐயோ முடியல, ஐயோ எனக்கு குத்துது, ஐயோ எனக்கு வலி. நல்ல மனைவி, கிறிஸ்துவுக்கு நல்ல மனைவியா இருக்கிறவ வாயை திறந்து இந்த உடம்பை குறித்து பேசவே மாட்டா. இந்த பழைய புருஷனுக்கு நான் செத்து எனக்கு கிரயத்துக்கு இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தி என்னை மீட்டு, அந்த ரத்தத்தினுடைய வல்லமை இவளுக்குள்ள இருக்கும், கிரயம் உள்ள இருக்கும். இப்போ பொண்ணுங்கள்லாம் வரதட்சணையோட வருதுங்க பாருங்க, அதெல்லாம் வேசிங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படுகிற பரிச முறை. இப்போ வரதட்சணை வாங்கிக்கின்னு வரதங்கள்லாம் கற்பு குலைந்தவர்கள் என்று சத்தியம் சொல்லுகிறது. ஏன்னா கிறிஸ்து கிரயம் செலுத்தி தன்னுடைய மனைவியை கொண்டார். மனைவி மணவாட்டி இல்லைங்க, சபை மனைவி கிறிஸ்துவுக்கு. நித்தியத்தை தான் மணவாட்டியை போல இருக்க போறா, அவ்வளோ நேசமா இருக்க போறா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாளா? அப்புறம் எதுக்கு உனக்காக நீ பேசுற? ஐயோ என் வீட்டுக்காரன் குடிச்சு வந்து என்ன அடிக்கிறான், உன் உடம்புல பாவம் இருக்குதா இல்லையா, உன் பிளட்ல பாவம் இருக்குதா இல்லையா, அனுபவி. என் பாவத்தை அனுபவிக்கிறேன்னு போய் தேவசபையில் உட்காரு. நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து இயேசு தலையாயிருக்கிற சரீரமான மனைவியாகிய சபை. சபை மனைவி. இந்த பழைய புருஷனுக்கு, இந்த இச்சைக்கு, எனக்கு சோறு இல்லையே, நான் பட்னியா இருக்கிறேனே, அப்புறம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுதே, நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறேன். சூனியக்காரி, சூனியக்காரர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறது சூனியம் தெரியுமா? ஃபார்மா அப்படின்னா சூனியம்னு அர்த்தம். சூனியம்னா ஃபார்மானது ஃபார்மசி, மருந்து எடுக்கிறது பாவம். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கணும். இந்த பழைய புருஷனை வெறுக்கணும். செத்து போயிட்டாயவன். சிலுவையில் செத்தார் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் செத்தாரா? மாம்சம் செத்து போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து மகிமை அடைஞ்சு ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டாரா? இப்போ ஆவியின் சரீரம் தான் என் இருதயத்துக்குள்ள. டிஃபரெண்டா புரிஞ்சுக்க. இந்த பழைய புருஷன் செத்துட்டு ஆவியின் புருஷன் ஆகிய இயேசு கிறிஸ்து என் புருஷனாக, அவர் கிரயத்துக்கு என்னை கொண்டிருக்கிறார். என் புருஷன் கிரயம் செலுத்தி என்னை கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதை கூடமா செய்யக்கூடாதுன்ட்டான். இதை செய்யாத, அதை செய்யாத. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாசி. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20ஆம் வசனம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எதுக்கு கொல்லப்பட்டீர்களே? இயேசு கிறிஸ்து தான் உயிரை கொடுத்து உன்னை கொன்றிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கரங்கத்தில் ஆமென் சொல்லாமா? எதுக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறேன்?
கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறாரு. இப்போ நான் வேசியா உத்தமியா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடம்புக்காக நான் பேசுவேன்னா, உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியாரை பற்றி நீ குறை சொல்லுவேன்னா, நீ யார்? நீ இப்போ பழைய புருஷன் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு. இப்போ இயேசுக்கு அவர் வந்து உத்தம புருஷன். நீ இருந்தா எனக்கு உண்மையா இரு, இல்லைன்னா போயிடுவேன். அவர் மாமியார் பிரச்சனை, அம்மாவுக்கு சோறு போட மாட்டான் இவன், மருமக பிரச்சனை, எதிர் வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு வலிக்குது, நான் வீடு கட்டலையே, நான் இது பண்றேன். இந்த உடம்புக்காக நீ ஆசைப்பட்டு இந்த உடம்புக்காக நீ பேசுவேன்னா, நீ கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யற. சபையில் இருந்துக்குன்னு இந்த புருஷன் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு. இவன் ஆலோசனையில் இவன் சுகத்தை விரும்புற. சபைக்குள்ள வந்துட்டு மறுபடியும் குடி, ஊர் சுத்துறது, உலக ரீதியா போறது, எங்க விக்கிரக ஆராதனை அங்கெல்லாம் ஓர்த்து, என் சொந்தக்காரன் ஓர்த்து. இந்த புருஷனுக்கு இவன் கூட மறுபடியும் கள்ள தொடர்பு. அவதான் செத்துட்டானே, செத்து போனவன் எப்படி மறுபடியும் எழுந்துப்பான்? அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தனாக்கா நீ உத்தமி. நீங்களாம் நினைக்கிறீங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டாவே பரலோகம் போயிடுவோம். இவங்களாம் நினைப்புண்டா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டாவே நாங்கள் பரலோகம் போயிடுவோம், அது வருகையில் வர போயிடுவோம். கற்பனை வேற. இந்த ஆவி ஆத்மா சரின்னா என்னன்னே தெரியாம வந்து உக்காந்துக்குன்னு மிருகத்தை போல வந்து வாழ்ந்துனுக்கிறீங்க. உபதேசம் கொடுத்தாலும் கேட்க மாட்டீங்க, சீக்கிரமா முடியுன்றீங்க. நம்ம இந்த வாழ்க்கையை ரட்சிக்கப்படுறதுக்கு தான் வசனம். இப்ப எத்தனை பேர் வசனத்தை தியானிக்கிறீங்க? அப்புறம் எப்படிங்க நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? சரி, நான் முடிக்கிறேன். அஞ்சாவது, இயேசு, அதாவது ஜெயக்கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை. ஜெயக்கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை. அஞ்சாவது, நாலாவது. இப்போ 3 முடிச்சோமா? சரி, சாரி, நாலாவது, கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட விசுவாசிகளை அவயவயங்களாக கொண்ட சபை. கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட விசுவாசிகளை அவயவயங்களாக கொண்ட சபை. கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட, 4வது பாயிண்ட், கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட விசுவாசிகளை அவயவயங்களாக கொண்ட சபை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27, 28. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நல்லா கவனிங்க, அங்க மகிமையான சத்தியம் இது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவயங்களாயும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவயவயங்களாய் இருக்கிறோம். இப்ப சபைக்குள்ள வந்துட்டு சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த சரீரத்துக்கு, இந்த பாருங்க, வலது கை, இடது கை, விரல், வலது கால், இடது கால், கிட்னி, அப்புறம் கல்லீரல், இதயம், குடல், அப்புறம் உள்ள ரத்தம், ரத்த நாளங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே போல இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று விசுவாசித்து வருகிற சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருமனப்பட்டிருக்கணும். சபைக்குள்ள சண்டை வரக்கூடாது, சபைக்குள்ள குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவயவயங்கள், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவயங்களா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சபையில வேலை இருக்கு. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தேவனுக்கு திட்டம் இருக்கு. உங்களை குறித்து சபையில ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் சபையில உங்களை வச்சுக்கிறாரு. இப்போ இந்த கை போயிட்டு, இந்த விரல் போயிட்டு உன் கண்ணை குத்திக்குமா? ஐயோ என் உடம்பு, இப்போ உடம்புல எங்கேயோ ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, ரத்தம் வருது, ஓடி போய் உடனே இந்த கை போய் மூடி ரத்தத்தை அங்கே ஸ்டாப் பண்ணல. அதே மாதிரி சபையில் இருக்கிற நாம எல்லாருமே ஒரே சரீரமாக இருக்கிறோம், அவயவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தரோடு ஒருத்தர் நல்ல இணக்கமா, சமாதானமா, சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு பேர் தான் சபை. இப்போ சபையில் இருக்கிற ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை பார்த்து என்ன சொல்லிக்கிறோம்? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்லிக்கிறோமா? இந்த அன்பு வீட்டில் போயிட்டு வீட்டு கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சபையாய் உட்கார்ந்து நல்லா தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ இங்க என்ன வசனம் சொல்றதுனாக்கா, இந்த சபை எப்படிப்பட்ட சபை? மகிமையின் சபைனா கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட விசுவாசிகளை அவயவயங்களாக கொண்ட சபை. இந்த அவயவயங்கள் நாம் எல்லாரும் சபையில், எத்தனையோ வீடுகள் இருக்கலாம், எங்கேயோ ரொம்ப தூரத்திலிருந்து வரலாம், ஆனால் நம்ம எல்லாருமே ஜீவவாசல் ஜெப வீடினுடைய ஒரே அவயவயங்கள்,
இந்த உடம்புக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அதே போல நம்ம எல்லாருமே ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறோம். அந்த நினைப்பு நமக்குள் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செய்யணும். விசுவாச குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்மளாம் ஒரே அவயமா இருக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயம் சேர்ந்து பாடுபடுமே. காலில் முள்ளு குத்துக்கிச்சின்னு சொல்லி கம்முன்னு விட்டுருமா? கையே ஓடி போய் காலில் இருக்கிற முள்ளை பிடுங்குதில்ல. சபையில் இருக்கிற ஒரு விசுவாச குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு பலவீனம்னா, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னா, அல்லது சபையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பிரச்சனைன்னா ஓடி போய் ஒருமனப்பட்டு ஜபம், முதல்ல ஜபம் பண்ணுங்க அவங்களுக்காக. சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறோம், இன்னாருக்கு சபையில் இருக்கிற இன்னாருக்கு பிரச்சனைன்னு. அப்போது உண்மையிலேயே நீ தேவனுடைய கிறிஸ்துடைய மனைவியாக இருப்ப அப்படின்னா என் சரீர அவயம் அல்லவா? அந்த அவயம் பாடுபட்டா நானும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அதை தான் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். உண்மையா இல்லையா? நம்ம உடம்புல ஏதோ ஒரு அவயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லா அவயங்களும் கூட சேர்ந்து பாடுபடுது. அதே போல சபையில் ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். குறைகளை பொறுத்து கொள்ளணும். எப்படி கிறிஸ்து இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்தாரோ அதே போல சபையில் இருக்கிறவங்க குறைகளோடு இருப்பாங்க, பாவம் செய்வாங்க, தப்பு செய்வாங்க. அவங்க பாவத்தை நீங்க மன்னிக்கணும். அதை விட்டுட்டு சபையிலேயே சண்டை, நீ எல்லாம் சபையில் இருக்கிறதுக்கே லாக்கிலத ஆளு, மற்றவங்களை குறை சொல்றது, இதெல்லாம் பொல்லாத ஆவியினுடைய வேலை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கின்னா நாங்கள் ஒரே சபை, ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? நாங்கள்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஆக இந்த ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை, இதுதான் பிலிப்பு சபைக்கு அவர் சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிப்பாக்கலாம். பிலிப்பியர் 2:1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். என்ன ஆத்துமா? என்ன ஆத்துமா? இசைந்த ஆத்துமா. சபையில எல்லா குறையும் மன்னிக்கணும், இசைந்து இருக்கணும். குறைய பார்க்க கூடாது. உன் குறையத்தான் நீ பார்க்கணும். மற்றவங்க குறைய நீ பார்க்கறன்னா அவன் குற்றவாளி. அதுதான் சேட்டன் அப்படின்னு சொன்னா அக்யூசர், குற்றப்படுத்துகிறவன். மற்றவருடைய குற்றங்களை எடுத்து காட்டி மற்றவர்களை குற்றப்படுத்துறது வந்து அக்யூசர், சாத்தானுடைய வித்து அது. ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எங்கள் பாவங்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரே அவயவமாய் இருப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்றாரு. அப்போ சபையில் இருக்கிறவங்க எதுனா தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி நான் மன்னிக்கிறது? ஏசப்பா உன் பாவத்தை மன்னித்தது உண்மை. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீயும் அவங்கள மன்னிச்சிருவ. எபேசியர் நிருபத்தில் கர்த்தர் இங்கே சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். யாரு மேல கசப்பு வைக்காத. சபையில் இருக்கிற யாரு மேலே கசப்பு வைக்காத, அல்லது வெளியே இருக்கிற யாரு மேலே கசப்பு வைக்காத. ஏன்னா 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா மற்றவருடைய பாவத்தை மன்னிச்சிருவீங்க. அப்படி உங்க பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாதவங்க தான் மற்றவருடைய பாவத்தை எடுத்து கண்ணில் காட்டின்னு உட்கார்ந்துருப்பாங்க. அதனால கிறிஸ்து இயேசுவை தலையாக கொண்ட விசுவாசிகளை அவயவங்களாக கொண்டது தான் சபை. இதெல்லாம் மகிமை. நம்மெல்லாம் வந்து உட்கார்றது தேவனுக்கு மகிமைங்க. ஆமெனா? அடுத்து 5வது, ஜெயக்கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை. ஜெயக்கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை. இந்த சபையினுடைய மகிமை என்பது, நல்லா வேகமாக வாங்க, நான் முடிக்க போகிறேன். அவள் தான் 7 பாயிண்ட் இருக்கு. அவள் தானே 5 இல்லை, 7 பாயிண்ட் இருக்கு. வேகமாக வர வாங்கன்னு சொல்கிறேன். ஜெயக்கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
முதலாவது அதிகாரம் 12-13 வசனம் வாசி. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவனை கண்டேன். இத 11 வாசி பார்க்கலாம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகே என்னும் பட்டணங்கள்ல 7 சபைகளுக்கும் அனுப்பு. 7 என்பது பூரணம். இந்த 7 சபைகளுக்கு மத்தியிலே உலாவுகிறார். இந்த எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகே என்பது இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் என்று நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்போ இந்த 7 சபை என்பது பூர்ணமாக்கப்பட்ட சபை. இந்த 7 குணாதிசயங்களும் அந்த கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களும் சபையில் இருக்கிறது. இந்த சபையில கிறிஸ்து இயேசு உலாவுகிறார். அப்போ கிறிஸ்து என்ன செய்யறார்னா அவருடைய ஜெய ஜீவியத்தை எடுத்து காண்பிக்கிறார், அவருடைய மகிமையை எடுத்து காண்பிக்கிறார். இந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா நீங்க வாசித்துக்கினே வந்தீங்கன்னா அவர் நிலையங்கி தரித்திருக்கிறார், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருக்கிறது, அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அப்புறம் அவருடைய கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குது, அவருடைய வாயிலிருந்து பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தம் பிறக்கிறது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை போன்ற பிரகாசம் உடைய கால்களாக இருக்குது. இந்த மகிமையை எடுத்து காண்பிக்கிறார். அப்போ அவர் உலாவுகிறார் என்று சொல்லுவது கிறிஸ்துவினுடைய மகிமையை பூர்ணமாக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பட்ட சபை பூரணமாய் பார்க்க வேண்டும். அவர் சபை நடுவில் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். எதற்காக இந்த மகிமையை காண்பிக்கிறார் என்றால் இந்த சபையில தேவனை துதிக்கும்படியாய். அதுதான் சொல்ற ஜெயகிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட சபை இது. இந்த பூர்ணமாக்கப்பட்ட சபை எபிரேயர் நிருபத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அங்கே சபை நடுவில் என்ன நடக்கிறதாம்? எபிரேயர் 2வது அதிகாரத்தில், எபிரேயர் 2வது அதிகாரம் அதுல உம்முடைய 13வது வசனம், எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசி. 2:12 எபிரேயர் 2:12 வாசி பார்க்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இப்போ என் சகோதரர் என்று யாரை சொல்றாரு? நம்மளை சொல்றாரு. ஆமேனா? இப்போ நாம் எல்லாரும் பிதாவின் நாமத்தை அறிந்திருக்கிறோம். அவருடைய பிதாவின் நாம், தேவனுடைய நாமம் என்ன? அவர் இயேசு கிறிஸ்துவின் பிதா. ஆமேன் சொல்லுங்க. தேவனுடைய நாமம் என்ன? அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய பிதா. அதுதான் அவருடைய நாமம். நம்முடைய சபையில கிறிஸ்து இயேசுடைய மகிமையை நாம் நோக்கி பார்த்து பிதாவை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து நான் சபை நடுவிலே நான் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம பிதாவை ஆராதிக்கிறோம். அன்பானவர்களே, அதுதான் ஜெய கிறிஸ்து இயேசு உலாவுகிற பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை, பூர்ணமாக்கப்பட்ட சபை. அப்போ அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அந்த 7 குத்து 7 சபை, அதன் மத்தியிலே உலாவுகிற அந்த 7 அந்த நட்சத்திரங்கள் 7 சபையினுடைய தூதர்களாம் என்று சொல்லி கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தல அங்கே விளக்கம் கொடுக்கிறார். அதனால் அவர் பூர்ணமாக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பட்ட சபையில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலாவுகிறார். அவருடைய ஜெயத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுடைய மகிமையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது ஆறாவதாக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. 7 சபை தான் முடிக்க போகிறோம், வேகமாக வரேன். என்ன இந்த மகிமை தான் புதிய ஏற்பாட்டு சபை. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் அதுல 23வது வசனத்தை முதல்ல வாசிங்க. முதல்ல 23 வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். நல்லா கவனிங்க, இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சர்வ சங்கம் என்பது 24 மூப்பர்கள் என்கிற எண்ணிக்கையை கொண்ட பூர்ணமாக்கப்பட்ட தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள். இவர்களுக்குள்ள 8 நீதி இருக்கிறது. என்ன நீதி தெரியுமா? வாசிங்க பால் 22 நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்
பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் நித்திருக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த 8 காரியம் சபையில் இருக்கிற நமக்கு அனுபவ ரீதியில நடக்க வேண்டும். இந்த ஸ்டடியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்க பேர் என்ன பண்ணிக்குதுன்னா பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இவங்க தான் மகிமை அடைந்து வருகையில போவாங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சர்வ சங்கம் என்பது மூப்பர்கள், தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பூர்ணமாய் தங்களுடைய இருதயத்தை தரித்து கொண்ட சபை. இவங்க பேர் தான் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பேர் அல்ல. சர்வ சங்கமாகிய சபை அது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவரோடு எழுதப்பட்ட பேர். ஆட்டுக்குட்டியானவரோடு, ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர் உலகத் தோற்றம் முதற்கொண்டு. ஆட்டுக்குட்டியானவரோடு என்பது சர்வ சங்கமாகிய சபை. இவங்க பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது ஆட்டுக்குட்டியோடு எழுதப்பட்டது. சர்வ சங்கமாகிய சபை எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மரணத்தை காணாமல் தேவனுடைய வருகையில போறவங்க. அதே போல கிறிஸ்து வரும்போது இந்த பேர் எழுதப்பட்டவர்கள் தான் எக்கால சத்தம் கேட்டு முதலாவது அவர் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போகிறோம் என்பது சர்வ சங்கமாகிய சபையில அங்கே பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எப்படி முதற் பேராக முதற் பலனாக உயிரோடு எழுந்தாரோ, அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பேராக இவங்க என்ன செய்வாங்கன்னா மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சியோன் எருசலேம் என்கின்ற மகிமையை அறிந்தவர்கள். நீங்களோ சியோன் மலைநிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000 தூதர்கள். இதெல்லாம் என்ன என்பதை நன்கு ஸ்டடி பண்ணி நல்லா அறிந்து இந்த ஆத்துமாவில் தங்களுடைய அந்த ஒரு சத்தியத்தை தங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ளே வைத்து கொண்டவர்கள். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மகிமை அடைந்த முதற் பலனாக. இதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவங்க தான் நான் முதற் பேரு. வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள். இந்த முதற் பலன்கள் பேரு தான் தேவன் எழுதி வச்சது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இவங்க பேர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே சபை. ஏன்னா சபை தான் மீட்பு. நீ சபையில இருந்தா செயல்படணும். நீங்க செயல்படுற ஒவ்வொன்றும் சபைக்கு தேவனுக்கு சாட்சி. அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். சபையில் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, வெளியே போயிட்டு ஒரு வாழ்க்கை, அப்படி வாழக்கூடாது. அன்பானவர்களே, தேவன் நம்மை விசேஷ விதமாய் அவர் சித்தம் கொண்டாராம். அது தேவனுடைய அனாதி தீர்மானம். நமது தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக அவர்களை தேவன் முன்குறித்து சித்தம் கொண்டு நாம் அவருடைய சிருஷ்டிகளிலேயே முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார். வசனம் முழுக்க முழுக்க இதயத்துக்குள்ள பூரணமாக இருக்கும். பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே இந்த வசனத்துக்கு இவங்க அப்படியே கீழ்ப்படிவாங்க. அந்த வசனம் முழுக்க முழுக்க இவங்க இதயத்துக்குள்ள இருக்கிறதுனால இவர்கள் தான் மூப்பர்கள், தேவனுடைய நீதியை அறிந்த மூப்பர்கள். ஆக பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபை என்பது இந்த சபையுடைய மகிமையாக இருக்கிறது. அடுத்தது 7ஆவதாக கடைசியா கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. இது மகிமை அடைஞ்ச சபை. இந்த சபை என்ன செய்யும்னா மகிமை அடைஞ்சு பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். எபேசியர் 5வது அதிகாரம் எல்லாம் திருப்பிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல வாசிக்கலாம். 27 வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். கரைதிரை ஒன்றுமில்லாமல், எந்த ஒரு கரையும் படக்கூடாது, எந்த ஒரு கசக்குதலும் இருக்கக்கூடாது. வஸ்திரம் அவ்வளவு நீட்டா இருக்கணும். கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமா இருக்கணும், பிழை இல்லாம மகிமையின் சபையாக இருக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சபை எப்படிப்பட்ட சபைனா, இப்ப வாசிங்க பார்க்கலாம். 22 வாசிங்க. இதே
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய் இருக்கிறார். கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன், அவ்வளவுதான். கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல, பிராக்டிக்கல் லைஃப்ல தங்களுடைய மாம்சத்தை பலியாக்கிட்டு கிறிஸ்து உனக்கு தலையா இருப்பார்னா, மனைவியே உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு எப்படி இருக்கிறான்? தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகரா இருக்கிறார்னு சொல்லிட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்து இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தின் வல்லமை தனக்குள்ளே இருந்து அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு சகோதரி எப்படி நடந்து கொள்ளுவாள் அப்படின்னா, அவன் புருஷனுக்கு முன்னாடி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மகிமை அடைஞ்சிருவீங்க. அதே போல கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை தனக்குள்ளாக கொண்டு வசனத்தின் பூர்ணத்தில் பரிசுத்த பலத்தில் இருக்கிற ஒரு புருஷன் எப்படி கிறிஸ்து தம் மனைவிக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரோ அதே போல தான் மனைவி மேல அன்பா இருப்பான். இந்த உடன்படிக்கைக்காகத்தான் தேவனுடைய வீடு. இப்போ நான் சும்மா சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி வந்து நல்லா இங்கே வந்து நின்றுக்கிட்டு கையில் பைபிள் வச்சுக்கின்னு நல்லா உபதேசம்லாம் பேசிட்டு நல்லா உபதேசம்லாம் வாங்கிக்கின்னு அங்கே வீட்டில் போயிட்டு உன் புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருப்பேன்னா நீ பயங்கரமான ஊழியெல்லாம் செய். உன் புருஷன் உன்னை பார்த்து மனசு வலிக்குதுன்னா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அவள் லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புருக்கியாக இருக்கு. லட்சையை உண்டு பண்ணுறோன்னு யார் தெரியுமா? வேசித்தனம் பண்றாளே வேசி, அவன் மட்டும்தான் தான் புருஷனை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பா. எல்லாம் கவனிங்க, அந்த வசந்த வாசி நீதிமொழிகள் 12:4 ஓகே, எடுத்துக்காச்சு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். இப்போ உதாரணத்துக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான், நீ குடிச்சிட்டு வரையே அவனுக்கு எலும்பு உருக்குறா. நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பாவத்தினால் தான் இது நடக்குது ஆண்டவரேன்னு சொல்லி நீ போய் தேவசமன் போய் நில்லு. ஒரு நல்ல குணசாலின ஸ்திரீ என்ன பண்ணுவாவ, எனக்கு தேவன் கொடுத்த கணவன் எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ எனக்கு என் புருஷன் தலையா இருக்கிறான். இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் வேலைக்கு போதுங்களா, வேலைக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா, நீ மட்டும்தான் காசு வச்சுக்கிறியா, நீ ஒன்று எனக்கு பண்ண தேவையில்ல, நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு இந்த காசை வச்சு நீ தனித்தனியாக குடும்பம் போய்ங்குது. இன்னைக்கு இதெல்லாம் குடும்பமே கிடையாது. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு வேலைக்கு போகிற, அதை உன் புருஷன் கையில் கொடுத்துட்டு உன் புருஷனுடைய அந்த புருஷன் வந்து நல்ல ஒரு பூர்ணமாக்கப்பட்ட புருஷனாக இருக்கணும். அவன் ஊதாரித்தனமாக எடுத்துகிட்டு போய் பாவம் இது போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாஷத்தை போய் காலி பண்ணுருவான். நல்லா கவனிங்க, இந்த மகிமையுள்ள சபை என்பது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவை முகமுகமாய் தரிசிக்கிற சபை. இந்த சபையில் என்ன நடக்குதுன்னா, எப்படி இது கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள கொண்டு வர தேவனுடைய வீடு. கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது இதுக்கு தான். லட்சை உண்டு பண்ணுகிறவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? லட்சம் என்னதுங்க? நான் பைபிள் வசனம் தான் சொல்றேன், கேட்கறதுக்கு மாதிரி இருக்கும். பைபிள் வசனத்தை சொல்றேன். லட்சை அப்படின்னா விபச்சாரம், அது ஒரு கேவலமான வேலை செய்யறது. அப்படிப்பட்ட புத்தி இருக்கிறவ தான் புருஷங்கிட்ட சண்டைக்கு போவா. எப்போ பார்த்தாலும் அம்மா மாமியார் சண்டை, மருமக சண்டை போயிட்டு அந்த புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. கரை திரை பிழை ஒன்று இருக்கக்கூடாது. எனக்கு என் தேவன் கொடுத்த புருஷன், என் தேவன் கொடுத்த என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வீண்டு கிடப்பா. போய் அவளை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கணும், செலவு பண்ணணும், இல்லை வேற ஏதாச்சும் என்ன இருக்குது ஆடம்பரத்தனை சொல்ல அடிப்படை தேவைகளை கூட கண்டுக்காத புருஷன் இருக்கிறான். அவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சபையிலே சொல்கிறான், இன்னைக்கு மனைவி மேலே அன்பு கூறாது இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் பாருங்க, மருத்துவமனைக்கு போகக்கூடாது. பூர்ண சுகம், தெய்வீக சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை
கையில் ஏதோ அடிபட்டுச்சு, உடம்புல ஏதோ அடிபட்டு பிளட்டு போய் நிற்குது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணோன்னா, ரத்தம் போயின்னு இருக்குது, அடிபட்டு ரத்தம் போச்சு, கவர்மெண்ட் விசாரணை பண்ணோம், ஏன் இவர் செத்தாரு, அப்போனா உனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த பிளட் என்ன ரத்தம் வெளியே வரும்போது, ரத்தம் என்பது கர்த்தர் சொல்லிட்டாரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. யாருக்கோ அடிபட்டுச்சு, சபையில் இருக்கிறவங்க நான் மெடிசனே எடுக்க மாட்டேன், கர்த்தருக்காக நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன்னா என்ன பண்ணலான்னா, அவங்க உடம்பு சரியில்லையோ மற்ற வியாதியோ இருந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. தேவன் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க வல்லமை உடையவர். ஆனால் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள கூட்டின்னு போய்ட்டு அந்த பிளட்டை நிறுத்த வைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்ன பண்ண, மயக்கம் போட்டு விழுந்து இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போன, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார், நீ போகல, தூக்கின்னு போகணும். அப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருடைய அப்பா மரிச்சு போயிட்டார், ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய்ட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கொண்டு வந்தாங்க, ஆம்புலன்ஸில் தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் முறை, இதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு புரியல. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம மெடிசன் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணோம், ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது மனைவி தனிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். ஆனால் அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விசாரித்து மனைவி மீது அன்பு கூர்ந்துன்னு கொண்டு வரணும். இதுதான் மகிமையுள்ள சபை. மகிமையுள்ள சபைனா உன் குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் ரட்சகர் அப்படின்றார், இந்த சரீரத்தை நான் ரட்சித்து மகிமைப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய சரீர மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நிற்கணும்னா, ஒரு நல்ல ஒரு மனைவி தான் புருஷனுக்கு எல்லா இடத்துல வாயை மனைவி மட்டும் வாயை மூடிட்டுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். போயிட்டு வீட்டுக்காரரை பற்றி குறையா அடிக்கிறது, குறையா போய் பேசுறது, உங்கள் பாவத்தை முதல்ல உணருங்க. இப்போ மறுபடியும் அந்த எபேசியர் வாசிங்க 5ஆம் அதிகாரத்தில் இதை தான் கர்த்தர் சொல்கிறது, மகிமையுள்ள சபை என்று சொல்லி அங்கே 24 தொடர்ந்து வாசிப்பாக்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும். என்ன காரியத்தில், என்ன காரியம், எந்த போதனையின்றி மனைவிகளுடைய கற்புள்ள நடக்கையில் ஆதாயப்படுத்துன்றார். சரி, உன் புருஷனுக்கு அறிவில்லை, உன் புருஷனுக்கு அறிவில்லை தான் ஒத்துக்கிறேன், நீ என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு உனக்கு அறிவில்லடா, உனக்கு உன்னை கட்டிக்கின்னு நான் நல்லா கவனிங்க, இதெல்லாம் கொடுமையான ஒரு அசுத்த ஆவி. அது உன்னை கட்டி நடுத்தரில் நிற்கிறா, அவன் நடுத்தரில் கஞ்சி குச்சானா கூட நீ போய் பக்கத்தில் நின்று கஞ்சி குடிச்சிட்டு கவனம் போயிடு. ஒரு புருஷன் தான் உனக்கு, உன்னை கட்டி நடா சுகத்தை கண்டேன், என்ன சுகம் வேணும் உனக்கு, இப்படிலாம் போட்டு அவனை போட்டு திட்டி போட்டு நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். நீ உன்னை கட்டின நடுத்தரில் நிற்கிறேன்டா நான், உன்னை ஒரு வீடு இல்லை, ஒரு நல்ல வசதி இல்லை, ஏன்னா இதெல்லாம் நீ 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 வாழ வந்துக்கிறியா இல்லை வேற எதனா பண்ண வந்துக்கிறியா நீ, ஒரு குடிசை வீடு, இது என் புருஷன் இருக்கிற வீடு, நாங்கள் இருந்துட்டு போகிறோம் போடான்ட்டு போயிடு. எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய முடியுமா இன்னைக்கு மனைவிமார்களால்? கணவன் கொடுக்கிற திட்டத்தில் மனைவி நிறைவேற்றணும். கணவனுக்கு திட்டம் தரணும் வீட்டை குறித்து, அந்த வீட்டில் என்னென்ன வரணும்னு கணவன் திட்டம் போடணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவள் தான் மனைவி. அதுதான் மகிமையுள்ள சபை. நீ சர்ச்சில் சும்மா காட்டி உபதேசம் கேட்டு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு உட்காந்துனாக்கா தேவன் அப்படி மகிமை பெற்றுவாரா? அவர் துக்கப்படுகிறார். குடும்பத்தின் தேவன் நம்முடைய தேவன். அடுத்து சொல்றாரு பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறணும்னு சொல்றது தெரியுமா? அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக தான் உயிரையா மனைவிக்காக கொடுத்தாரு. உன் மனைவிக்காக உயிரை கொடுன்றாரு. மனைவியை பத்தி கணவனை பத்தி யாருக்கிட்டே பேசாத. இந்த ஒரு நல்லொழுக்கம் தான் மகிமையுள்ள சபையாக இருக்கும். கணவன் எவ்வளவு, உன் கணவனுடைய வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் பண்ணு. அதே போல மனைவி மேல அவ்வளவு அன்பு கூறு. அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியை போட்டு அடிக்கிறது. சில பேடிகள்லாம் இருப்பார்கள், நீ பெரிய நீ பைல்வான் கிட்டலாம் போய் பாரு, அவனை நசுக்கிடுவான். பாவம், இந்த பூச்சியை போட்டு நசுக்கிறது. மனைவி குடிச்சிட்டு மனைவியை போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் பேடித்தனம். உன் மனைவியை நேசிக்கிறனா நீ உன்னையே நீ நேசிக்கிறடா. இவர் போயிட்டு நல்லா ஹோட்டலில் போயிட்டு நல்லா கறி மீனை தின்னுபிட்டு நல்லா போயிட்டு சரக்கு அடிச்சு சரக்கு வச்சுக்கு நல்லா சைடிஷ்லாம் வச்சு நல்லா தின்னுபிட்டு வீட்டுக்கு வருது. அது பாவம், கஞ்சி தண்ணி இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் செத்துன்னு உட்காந்துருக்கும். நீ எல்லாம் மனுஷன், நீ புருஷன் இல்லை, நீ மனுஷனே கிடையாதா? நீ உடம்பு சரியில்லாமல் கெடுக்கிற, மாத்திரை போட்டியா, மருந்து சாப்பிட்டியா,
எப்படி இருக்குது உடம்பு, எதையும் விசாரிக்க போகிறது கிடையாது. கவனிங்க, அடுத்து சொல்ல பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். மனைவிக்கு தேவையான அத்தனையும் என்ன பண்ணணும், புருஷன் என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுத்து காப்பாற்றி நடத்தணும். இன்னொருத்தம் போயிட்டு ஒரு மனைவியம்மா இந்தா இதை போய் இதை டீச்சிங் பண்ணு, இதை போய் தை அப்படின்னு சொல்லக்கூடாது. குடிசை தொழில் செய்யலாம், கூடார வேலை செய்யலாம். என்னைக்கு ஒரு மனைவியை இன்னொருத்தன் வேலை வாங்குறானோ அன்றைக்கி க்ளோஸ் எல்லாம். நீங்கள் இதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் சத்தியம். இன்றைக்கி கம்பெனிக்கு வந்துருச்சு, வசதியான வாழ்க்கை, ஏசி இல்லாமல் வீட்டில் வாழ முடியல, ஒருத்தர் சம்பளம் பத்தாதுமா நீயும் போமா அப்படின்னு அமுச்சு விட்டு குடும்பமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் சுடுகாடு, எல்லாம் உலகத்தின் ஆவி. என்னைக்கு ஒரு மனைவியை இன்னொரு ஆண் போயிட்டு வேலை வாங்குறானோ, ஐயோ குடும்பத்தினுடைய அந்த ஒரு நீதியை குலையுதுங்க. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். எவ்வளவு காணிக்கை, என் கையில் இருக்கிற காசு எவ்வளவு, இந்த சபையில் எவ்வளோ என்ன நடத்தணும், என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுப்பாரு கர்த்தர், சரியாக கொடுப்பாரு. அதே போல் ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றணும். நீ என்னடி உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தியா, நீ என்ன நீ வீட்டில் உட்காந்து துணுட்டு எரும மாடு மாதிரி போகிற, நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போய் செய். நீ எதுக்குடா அப்போ கல்யாணம் பண்ணி வந்த பேடி, உன்னை என்னன்னு சொல்கிறது ஒன்று. கிறிஸ்து தன் சபையை உயிரை கொடுத்து வாங்கினாரு, போஷித்து காப்பாற்ற, வேலைக்கு அனுப்புறது. கவனி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் உடன்பட்டு வேலைக்கு நான் அதை சொல்லலை, நான் சத்தியத்தை பேசாத, உங்கள் விருப்பம், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, சத்தியத்தின்படி சொல்கிறேன். ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாடி தான் மகிமையுள்ள சபை. அடுத்தது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள யாரும் உள்ள நுழையக்கூடாது. இது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மாமியார் பொண்டாட்டியை பற்றி புருஷன்கிட்ட சொன்ன, புருஷன் போயிட்டு ஓடி போயிட்டு பொண்டாட்டி அடிக்கிறது. அதே மாதிரி பொண்டாட்டி போயிட்டு புருஷன்கிட்ட சொன்னால் அம்மாவை போய் அடிக்கிறது. இதெல்லாம் திருட்டு வேஷம். இதெல்லாம் என்னதான் சொல்கிறது? இது நிமித்தம் மனைவி புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்து இருவரும் ஒரே சரீரமாக இருப்பாங்க அப்படி சொல்ற என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் ஒன்று, அந்த குடும்பத்தை மகிமையாக நடத்துங்கன்னு சொல்றாரு. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இதாங்க சபை, இதான் ரகசியம். இது பயங்கரமான ரகசியம். இந்த ரகசியம் புரிஞ்சாதான் நம் மகிமையின் சபையாக ஏசப்பாவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். ஆமென் சொல்லாமா? எத்தனை சபையினுடைய மகிமை, எத்தனை மகிமை? 7 மகிமையை பார்த்தோம். இந்த 7 மகிமையை உள்ளடக்கினது தான் சபை. சபை தான் பாதாளத்தை மேற்கொள்ளுகிறது. சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? பாதாளம் கிடையாது, மரணமும் சரீர மரணமும் கிடையாது. நம்ம எல்லாரும் மகிமை அடைஞ்சு மகிமையின் சபையாய் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். நம்மளால முழங்கால் படிடலாம். நம்மளால முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற